ராமநாதபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கருத்தடை அறுவை சிகிச்சைக்காக சென்ற இளம்பெண் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பூபேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பூபேஷ், என்ன நடந்தது? முழு விவரங்கள். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் நயினார்கோவிலை அடுத்த மருதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். கட்டிட கூலி தொழிலாளியான இவருக்கு 22 வயதுடைய கீதா என்ற மனைவியும் ஒரு குழந்தையும் உள்ள நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் கீதா இரண்டாவதாக ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்துள்ளார். அரசு மருத்துவமனையில் அவர் பிரசவித்ததன் காரணமாக அவருக்கு 2 குழந்தைகள் பிறந்ததன் எதிரொலியாக அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் கீதாவிற்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்துள்ளனர். இதனை அடுத்து கீதா நேற்று நயினார்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செவிலியர்கள் அறிவுறுத்தலின் பேரில் அங்கு சென்று அவர் பரிசோதனை செய்துள்ளார். அங்கேயே நேற்று இரவு தங்கியிருந்து இன்று காலை கருத்தடை அறுவை சிகிச்சைக்காக அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று இரவு மருத்துவ பரிசோதனை முடிந்த பின்னர் கீதா அவருடைய உறவினர்களுக்கு நலமுடன் இருப்பதாகவும் தான் நாளை காலை அறுவை சிகிச்சை செய்து கொள்ள போவதாகவும் கூறியிருந்த நிலையில் இன்று காலை கருத்தடை அறுவை சிகிச்சையின் போது அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டதன் காரணமாக அவருக்கு உடல்நிலை மோசமானதாக கூறப்படுகிறது. அதனை அடுத்து அங்கிருந்த செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அவருடைய உறவினர்களுக்கு செல்போனில் தகவல் அளித்துவிட்டு அவரை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலியமாக அங்கிருந்து ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதை ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கீதா உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அதிர்ச்சியடைந்த அவருடைய உறவினர்கள் இந்த இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுக்கும் விதமாக மருத்துவமனையுடைய அந்த நுழைவாயிலை அடைத்து அவர்களை போராட்டத்தில் ஈடுபடும் விடாமல் தடுத்தனர். இருந்த போதிலும் அந்த நுழைவாயில் கேட்டை தாண்டி வந்து ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து அந்த பச்சிளம் குழந்தையோடு போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த உறவினர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி வருகின்றனர். குழந்தை பிறந்து 4 மாதங்கள் கழித்து கருத்தடை அறுவை சிகிச்சையின் போது இளம்பெண் பலியானதை அடுத்து இந்த பகுதியில் போராட்டம் நடைபெற்று வருவது இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.